உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ என் ஃப்ரெண்டு. அவகிட்ட என்னால உண்மையை மறைக்க முடியாது. மேடம், உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு அவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? அவங்க என்னோட அத்தை. என்னது, அத்தையா? ஆமா மேடம். நான் ஏன் இங்க வந்து என்னோட அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டு இருக்கேன்ற காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? உங்க பையன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை கீட்டு பண்ணி சாமி சுத்தம் பண்ணிட்டு போயிட்டான். கோயிலை திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். கூட்ட உடைச்சிட்டா நீ என்ன பெரியாளா? பரிகாரம் பூஜை பண்ணாம கோயிலை திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வாரு, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சொல்றபடி நடக்கலன்னா அவனை என்ன பண்றது? அப்படி என் பேரை சொன்னது நடக்கலன்னா நான் உயிரோட இல்லைன்னு வச்சுங்க. பிரிஞ்சிருக்கிற 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்து டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். இப்போ நீங்க போய் உண்மையை சொல்லிட்டா இவ்வளவு நாள் நான் எடுத்த முயற்சியெல்லாம் வீணா போயிடும். எங்க 2 ஃபேமிலியும் ஒன்று சேர முடியாமலே போயிடும். கார்த்திக், நீங்க டிரைவரா நடிக்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சென்னையில நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன். அங்க உங்க அறிமுகத்துக்காக, மீட்டிங்காக எத்தனையோ பேர் காத்து கிடக்குறாங்க. நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு நீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இந்த வில்லேஜ்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சின்ன வயசுல இவ்ளோ பக்குவம் யாருக்குமே வராது. உண்மையிலேயே நீங்க கிரேட் தான். தேங்க்ஸ் மேடம். கவலைப்படாதீங்க. நீங்க யாருங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். நீங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேடம். இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி, வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.